சிசிலிட்டிஸ் ராவியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்வீட் தான் செஞ்சுருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு பால்கோவா சாப்பிடணும் போல் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. ஆனால் அந்த பால்கோவோட குறைஞ்ச செலவில் வீட்டிலேட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த ஸ்வீட்டை வந்து நம்ம செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செஞ்சிடலாம். அதுமாரி இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலும் ஒரு ப்ரெட்டும் மட்டும் இதுக்கு வந்து போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பால்கோவாவோட சுவையாக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து. இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தேவையான பொருட்கள் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 15 ரூபா ப்ரெட் பாக்கெட்டு சின்ன பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஏலக்காய் தூள் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, ஒரு 10 ரூபா பால் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து கெட்டியான பாலாக இருக்கட்டும். பால் வந்து தண்ணி பால் இருக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாதீங்க. பால் நல்லா கெட்டியான பாலாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஓரையெல்லாம் கட் பண்ண வேண்டாங்க. ஓரையெல்லாம் கட் பண்ணாமையேட்டு அப்படியேட்டு நம்ம இந்த ப்ரெட்டை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வந்து இது வந்து நான் ஏலக்காய் தூளும் சர்க்கரையும் பொடி பண்ண மிக்ஸி ஜாரு. அதுலேயே நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ப்ரெட்டை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு பொடி பண்ணி ப்ரெட் கிராம்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பிச்சு போட்டு ப்ரெட் கிராம்ஸ் பண்ணிக்கிறேன். ஓரம் வந்து ஒரு சிலர் வந்து ஓரம் எடுப்பாங்க, ஆனால் ஓரம் எடுக்காதீங்க. ஓரம் எடுக்காமே இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து. இப்போ நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட் கிராம்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ பாலை வந்து நான் வந்து காய்ச்சிக்கிறேன். இந்த பால் கொதி வரும்போதேட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த ப்ரெட் கிராம்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிடுறோம். ஏன்னா கட்டி உளுந்துடும், அதனால் கட்டி உளுந்துடக்கூடாது. அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெட் கிராம்ஸை போட்டு அப்படின்ட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அது ப்ரெட் கிராம்ஸ் போட 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 வந்து அந்த ஸ்வீட் வந்து கெட்டி ஆகிக்கிட்டே வரும். இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டே வருங்க. இது கெட்டியாகும். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் இது வந்து நாட்டு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்தா டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நமக்கு அந்த பால்கோவா டேஸ்ட்டு வரும், அதை விட டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா, ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் நான் எந்த டயத்தில் செய்கிறேன்னு தெரியுங்களா, காலைல 3:30 மணிக்கு நான் செஞ்சேன். 3:30 மணிக்கு செஞ்சு 4:30 மணிக்கு சாப்பிட்டோம். 4:30 4:45 ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னா, வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன சேர்க்குறோன்னா, நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து இதில் மெயின் என்னென்னா, இதில் வந்து நல்லா அந்த பாலோட ஸ்மெல்லு, பச்சை வாசனை எல்லாமே போயிடணுங்க. நம்ம அப்படியேட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா கெட்டியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறக்கிட்டோன்னா, அதில் வந்து நம்ம பாலில் ப்ரெட்டு போட்டு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டு வந்துடும். இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். அதனால் நல்லா கிளறி ஃபுல்லாக தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த பால் பவுட்ரு சேருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 10 ரூபா பாக்கெட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கீழே வந்து இது நல்லா பிடிக்கும். அதனால் பிடிக்காமல் நல்லா எப்படினாலும் கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும். அதை பிடிக்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இந்த ஒட்டாமல் வரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அல்வாலாண்டு, அந்த மாதிரி ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம ஒட்டாமல் வர பதத்துக்கு வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க. இல்லைன்னா பச்சை வாசனை வரும், நம்மளை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும்.
இதில் வந்து நம்ம நட்ஸ் வந்து போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம், இல்லைனா பாதாம் போட்டுக்கலாம். நான் வந்து கடைசியாக கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்குவேன். அடுத்து வந்து நெய் வந்து நான் எவ்வளோ சேர்க்குறேன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதே பால்கோவா இருந்தால் நெய் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கம்மியாக வேணால் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஆனால் நெய் கண்டிப்பாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் இது வந்து நெய் சேர்க்குறதுனால. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு கொடுத்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கும் செஞ்சு ஒரு டைம் காமிக்கணும்னு சொல்லிட்டு இது 2வது டைம் நான் வந்து இந்த ஸ்வீட் வந்து நான் வந்து செய்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க. அந்த பால்கோவாவோட எனக்கு என்னமோ டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் கீழே பிடிக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிடிக்கவே கூடாது. ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கிளறதுக்கு தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10-15 நிமிஷமாச்சும் ஆகும். ஏன்னா அது பச்சை வாசனை போய் நல்லா அதெல்லாம் ட்ரை ஆகி நல்லா இதாகணும். அதுக்காண்டி ஒரு 10-15 நிமிஷமாச்சும் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பால்கோவாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும்ல, அந்த மாதிரிலாம் வேண்டாம். நம்ம கடையில் கூட இப்போ எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் இது வீட்டிலேயே நிறைய வரும். அதே மாதிரி நிறைய பேர் நல்லாவும் சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து. இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி ஆற வச்சிடுங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுங்க. இதை வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுமாரி பெரியவங்களுக்குலாம் கொடுக்கணும், வெளில வச்சே கொடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதை பாருங்கள், இதை ஒரு பிளேட்டில் தட்டிட்டு இந்த மாதிரி சரிசமமாக பண்ணிவிட்டு ஒரு 4 பாதாம், இல்லை நட்ஸு போடணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 4 பாதாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லைனா அப்படியேட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் எல்லாருக்குமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க.